அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. இந்த பழமொழியை நம்ம பல காலமா தவறான பொருளிலேயே புரிஞ்சுக்கிறோம். அதாவது, ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்கு அண்ணன் தம்பியை விட அடிதான் உதவும். அதே மாதிரி குழந்தைகளை அடிச்சு வளர்த்தாதான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது தவறான கருத்து. இந்த பழமொழியில் வரும் அடி என்பது பகவானின் பாதம். இறைவனின் திருவடியை பற்றுவதால் நமக்கு உண்டாகும் நன்மையும் மோட்சத்தையும் போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள். அதாவது பற்றுக பற்றற்றான் பாதந்தனை என்பார்கள். இதுதான் உண்மையான விளக்கம். மற்றொரு விளக்கமாக, பரதன் நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராம லக்ஷ்மணர்கள் வனவாசம் போயிட்டாங்க. வனவாசம் போறத கைவிட்டுட்டு நாடாள வாங்க அப்படின்னு பரதன் கேட்டுக்கிட்டாரு. ஆனா ராமர் அதை மறுத்துட்டாரு. அதனால அவரோட பாதணிகளை பெற்றுக்கொண்டு தன்னோட தலையில வைத்து கொண்டு அயோத்தி வந்தடைந்தார் பரதன். அந்த பாதுகைகளை சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி புரிந்தார். இதனால் பரதனுக்கு ராமனின் திருவடி உதவியது போல அண்ணனான ராமனும் தம்பியான லக்ஷ்மணனும் உதவல அப்படின்றது தான் ராமாயணம் மூலம் நமக்கு இந்த பழமொழிக்கான இன்னொரு விளக்கமும் கிடைக்கிறது.